டியூஸ்டே மினி விளாக் தான் பார்க்க போகிறோம். அதோட லாங் வீடியோ போஸ்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கான சுவாரஸ்யமான காரணங்களையும் நான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன ரீசன்றதை நான் சொல்லிடுறேன். ஹஸ்பண்ட் போன டைம் ஊருக்கு வந்திருந்தப்போ அவங்களுக்கு வந்து ஃபீவர் ஆகிடுச்சு, வைரல் ஃபீவர் ஆகிடுச்சு. அதுக்காக வைரல் ஃபீவர்னு தான் சொல்லணும், வைரஸ் ஃபீவர்ன்றதை விட. அந்த டைம் எல்லாருக்குமே காய்ச்சல் வந்துட்டு இருந்த டைமு. ஸோ இவர் வந்து 2 நாள்லேயே அவருக்கும் காய்ச்சல் வந்து பெட்டில் அட்மிட் பண்ணல. பட் ட்ரிப்ஸ் எல்லாம் போயிட்டு டெய்லியும் போட்டுட்டு வந்துட்டு இருந்தோம். ஸோ அவங்கள பார்த்துக்க வேண்டியதாகிடுச்சு. அவருக்கு ரெக்கவர் ஆகிறதுக்குள்ளேயே பாப்பாவுக்கும் வந்து ஃபீவர் ஒட்டிக்கிச்சு. ஸோ பாப்பாவையும் பார்க்கணும், அவங்களையும் பார்க்கணும். வீட்டில் எல்லா ஒர்க்கையும் நானே பார்க்க வேண்டியதுனால கொஞ்சம் வீடியோலாம் எடுத்து போஸ்ட் பண்ண முடியல. வீடியோ எடுக்க முடிஞ்சுது, பட் அதை வந்து அப்லோட் பண்ணுறது கூட முடியல. கொஞ்சம் பிரேக் நமக்கும் தேவை அப்படின்றதுனால டெய்லியுமே எனக்கு இந்த யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணும்போது சம்டைம்ஸ் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். சில டைம்ஸ் எனக்கே அது முடியாதுன்ற பட்சத்துக்கு நான் அதாவது எனக்கு வந்து தோணும், வேண்டாம் ஒரு 1 வீக் வந்து லேட்டாக போஸ்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் அர்ஜெண்ட் இல்லை அப்படின்னு என் மனசுக்கு தோணும். அதனால் வந்து நான் அதை வந்து ஸ்கிப் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இப்போ ஓரளவுக்கு எல்லாமே வந்து ரொட்டீன் லைஃப்க்கு வந்தாச்சு. அந்த பழக்கம்லாம் கரெக்டாக ஏர்லி எழுந்திரிக்கிறது. அப்புறம் வந்து பாப்பாவுக்கு வந்து இப்போ நான் ஆட்டோ வந்து கட் பண்ணிக்கிட்டு நானே கொண்டுட்டு போய் விடுறேன் அப்படின்றதுனால காலையிலே ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிச்சு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சமையல் வேலை பார்க்குறது. கூட்டிகிட்டு போய் விடுறதுக்கு கொஞ்சம் வாக்கிங்கில் நடந்து போகணும். ஸோ அதனால் நானுமே காலைல எழுந்திரிச்சு டியூஸ்டேன்றதுனால ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு தான் சமைச்சேன். அஸ் யூஷுவல் பசங்களுக்கு பிடிச்ச காளான் பிரியாணி, அது கூடவே கொஞ்சமாக கிரேவி வச்சுருந்தேன். ஸோ கிரேவி வந்து இன்றைக்கி உருளைக்கிழங்கு போட்டு தான் செஞ்சுருந்தேன். பிரியாணி ஆல்மோஸ்ட் எப்பவும் போல தான். மட்டன் பிரியாணி எனக்கு ரொம்ப நல்லா வரும். பட் இந்த சாதம்லாம் எனக்கே தெரியும், பிரியாணி டேஸ்ட்டில் இல்லை. பட் வந்து பிரியாணி மெத்தடில் செஞ்சாலுமே அது கிட்டத்தட்ட ஒரு தக்காளி சாதம் அந்த டேஸ்ட்டில் தான் இருக்கும். அது ஏனோ தெரில. பட் மட்டன் பிரியாணி எனக்கு அப்படி வந்ததில்லை. ஸோ ரீசன் இது தான் என்னால் லாங் வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. பட் எனக்குமே கொஞ்சம் வந்து ஒரு ஸ்கிப் தேவைப்பட்டுச்சு. கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு நானுமே ரெக்கவர் ஆகிக்கணும். ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் என்னால் வந்து வீடியோவில் சந்தோஷமாக பேசி என்னென்ன லாகுன்றதை நான் வந்து கண்டினியூ பண்ண முடியும். அப்பப்போ இந்த மாதிரி பிரேக் பண்ணுறதுக்கு கோச்சிக்காதீங்க. என்கிட்ட ஏதாவது கேட்கணும் அப்படின்றன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இவ்வளோ பரபரப்பாக சமைச்சா தான் காலையில் டிஃபன் பாக்ஸ் ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்ப முடியும். பாய். இன்னொரு